நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலை நேரத்துல கடற்கரையோரமா நடைபயிற்சி போறாரு. அப்படி போகும்போது பாக்குறாரு, அந்த கடற்கரை முழுக்க நிறைய மீன்கள் உயிருக்கு போராடிட்டு துடிச்சிட்டு கிடக்குது. கொஞ்சமா இல்ல, எக்கச்சக்கமான மீன்கள் தூக்கி விசிறி எறியப்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒவ்வொரு மீனா தூக்கி அந்த கடலுக்குள்ள போறதையும் கவனிக்கிறார். கிட்ட போயிட்டு, நீ என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கிற. நிறைய மீன்கள் தங்களோட உயிருக்காக போராடிட்டு இருக்கு, நான் ஒவ்வொரு மீனை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த எழுத்தாளர் சொல்றாரு, இல்லம்மா, இது ஒன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறது இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட மைல் கணக்கில் எக்கச்சக்கமான மீன்கள் அங்க தவிச்சிட்டு இருக்கு. அதனால நீ ஒரு மீனை தூக்கி போறதுனால ஒன்னும் பெருசா ஒன்னும் மாற்றம் வர போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு அமைதியா திரும்ப குனிஞ்சு இன்னொரு மீனை தூக்கி போட்டுட்டு, இந்த மொத்த மீனுக்கு மாற்றம் வருதோ இல்லையோ, ஆனா இப்ப நான் தூக்கி போட்ட அந்த ஒரு மீனுக்கு கண்டிப்பா அதோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தான். அது சாக வேண்டிய மீன் இப்ப பொழைச்சு உயிரோட போகுது அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போய் நின்று அந்த எழுத்தாளர் அந்த பொண்ணோட சேர்த்து இவரும் சில மீன்களை தூக்கி உள்ள போட ஆரம்பிக்கிறார். இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு படையோடையோ இல்லை ஒரு கூட்டத்தோடயோ வர்றது கிடையாது. எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில ஆரம்பிக்கிறது தான். ஒரு எவ்வளவு பெரிய ஊரை அழிக்கிற மலையா இருந்தாலுமே அதனுடைய ஆரம்பம் ஒரு சின்ன மலை துளி தான். அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய புத்தகமா இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் என்னவோ ஒரு சின்ன எழுத்துல தான். பக்கத்துல எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பத்தி யோசிக்காம, ஒரு ஆட்டு மந்த கூட்டமா மொத்தமா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம, சிங்கம் மாதிரி தனியா கூட என்னால போக முடியும் என்னுடைய மனசோட பேச்சை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சாலே போதும். அதுவே ஒரு வெற்றி தான். நன்றி.